எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸ் கோர்ஸில் நம்ம இப்போது 10வது வாரத்தில் இருக்கிறோம். டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோச்சிங். ஏற்கனவே 2 லெக்சர் பார்த்துட்டோம். அந்த 2 லெக்சர்லேயும் டெஃபினேஷன், அதனுடைய ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம 3வது லெக்சருக்கு போகிறோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். முன்னாடி லெக்சரில் என்னெல்லாம் பார்த்தோங்கிறத ஒரு ரீகேப் காமிச்சிடுறேன். முதல்ல டெஃபினேஷன் கொடுத்தோம். அந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு உடனே இமீடியட்டாக எப்படி மார்க்கோ ப்ராசஸ்லேருந்து எப்படி டிடிஎம்சி வரும், சிடிஎம்சி வருங்கிற கிளாஸிஃபிகேஷனையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போ மார்க்கோ செயினை வந்து டைம் ஹோமோஜினஸ் மார்க்கோ செயின்னு சொல்லுவோம். அப்புறம் பி மேட்ரிக்ஸை, இந்த ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸை, ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனுடைய என்ன ப்ராப்பர்ட்டிஸுங்கிறதையும் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இந்த டைம் ஹோமோஜினஸ் மார்க்கோ செயினுக்கு வந்து இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதான் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் இந்த பி மேட்ரிக்ஸையே எப்படி டயக்ராமெட்டிக்காக காமிக்கிறது, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை எப்படி அந்த படம் போடுறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காமிச்சோம். இதே எடுத்துக்காட்டை லெக்சர் 2ல் அந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, அதை வச்சு இதே எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சோம். அதனால் ஒரு இதில் 2 விஷயமும் இருக்குது. அந்த எக்ஸாம்பிளையும் காமிச்சிருக்கேன். பின்னாடி லெக்சர் 2ல் பண்ண ஃபைண்டிங் த வேல்யூஸும் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சாப்மேன் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன், இது வந்து 2வது லெக்சரில் பண்ணோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். இதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்கல, ப்ரூஃப் நீங்கள் பண்ணிக்கலாம், ஈஸி தான். அந்த மார்க்கோ ப்ராப்பர்ட்டியை வச்சா வந்துடும். அப்புறம் அது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி எழுதுறது, n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டிலே raised to the power n. அதுதான் n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஏன்னா இந்த டிடிஎம்சி வந்து டைம் ஹோமோஜினஸ். இந்த டைம் ஹோமோஜினஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த nth ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் நம்ம இந்த ரேண்டம் வாக்குங்கிற எக்ஸாம்பிள் வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம் போன வார பாடத்தில். அதில் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மார்க்கோ ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த வாரம் டிடிஎம்சி வரும்போது நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கோ ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணி, இது மார்க்கோ ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணதுனால இது வந்து டிஸ்க்ரீட் ஸ்டேட் டிஸ்க்ரீட் டைம்ங்கிறதுனால இது டிடிஎம்சி மாடல். இதுவும் டைம் ஹோமோஜினஸ் மாடல் தான். இதே ரேண்டம் வாக்கோட மீதி ப்ராப்பர்ட்டி எல்லாம் அந்த போன வார படத்தில் இருக்குது. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிளை வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணி இதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ இதோட 2 லெக்சர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 3வது லெக்சர் போகிறோம். 3வது லெக்சர் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது எதுக்கு, அதான் முதல் கொஸ்டின். இது எதுக்குன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு டிடிஎம்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. xn is equal to 0, 1, 2. இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டைம் ஹோமோஜினஸ் டிடிஎம்சி. இந்த டிடிஎம்சிக்கு வந்து given the initial distribution and the p மேட்ரிக்ஸை கொடுத்துட்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கிராஃபிக்கலாக காமிக்கணும்னா இது n, இது xn, n is equal to 0, n is equal to 1, n is equal to 2, 3 அப்படி போய்கிட்டே இருக்கு. இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறமாவும் போய்கிட்டே இருக்கு, நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிஸ்டம் வந்து டைம் 0ல் ஒரு சாம்பிள் பாத் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் 0ல் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. அந்த ஸ்டேட்டுக்கு வந்து I0ன்னு பேர் வச்சுக்கலாம். அந்த I0லேயே இது வரைக்கும் இருக்கு. x1ல் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எங்கேயோ மூவ் ஆகுது. இது வந்து I1ன்னு வச்சுக்கோங்க. x2ல் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. இது வந்து I2ன்னு வச்சுக்கோங்க. x3ல் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. இது I3ன்னு வச்சுக்கோங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகி வேறு ஸ்டேட்டுக்கு போய்கிட்டே இருக்குது ஓவர் த n. இந்த இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு அது எங்கே இருக்குதுன்னு ஸ்டார்டிங் என்னன்னு தெரிஞ்சிடும், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும். இந்த பியை வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பு எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியும். இது டைம் ஹோமோஜெனஸ்ங்கிறதுனால ஒரு பி மட்டும் போதும். இந்த ஒன் ஸ்டெப்பே போதும் எல்லா ஸ்டெப்ஸோட மூமெண்ட்டுக்கும். 0லேருந்து ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு எங்கே போயிருக்கு, 1லேருந்து செகண்ட் ஸ்டெப்பில் எங்கே இருக்குது சிஸ்டம், செகண்ட் ஸ்டெப்லேருந்து தேர்ட் ஸ்டெப் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அது எல்லாத்தையுமே இந்த பி மேட்ரிக்ஸ் கொடுத்துரும். இப்போ நமக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னா, we are interested to find மொதல் question, what is the distribution of xn? இப்படியே டிரான்சிஷனாக ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா, சிஸ்டம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் மூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா, என்னத்த ரேண்டம் வேரியபிளோடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும்? x0 கொடுத்துட்றோம். p வந்து ஒன் ஸ்டெப்பு ஃபார் finite n. What is the distribution of xn? இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். ஏன்னா இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும், ஒவ்வொரு ஸ்டெப்போட டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி தெரியும், அதை வச்சு என்னன்னு இது நம்ம இப்போ பார்த்தோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் xn is equal to some state j. இது என்னங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம், போன கிளாஸில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் xn வந்து ஒரு கண்டிஷனல் I0 போட்டுட்டு அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் I0 is equal to some stateன்னு போட்டு சம்மேஷன் பண்ணி கண்டுபிடிச்சோம். அது நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். ரெண்டாவது கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் xn as n tends to infinity? அதாவது லார்ஜர் எண்ணுக்கு இந்த சிஸ்டம் எங்கே போய் நிற்கும்? வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தட்? இப்போவும் நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இதை வச்சுட்டு ஃபைனைட் எண்ணுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஆஸ் n tends to infinity வாட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்டேட்ஸை, அதாவது ஸ்டேட் ஸ்பேஸில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸையும் நல்லா கிளாஸிஃபை பண்ணி தெரிஞ்சிட்டோம்னா டைரெக்டாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் முதல்ல எக்ஸிஸ்ட் ஆகுமா, அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிட்டுனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு கிளாஸிஃபிகேஷன் முக்கியம். இப்போ நான் கிளாஸிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை கிராஃபிக்கலாக காமிக்கிறேன். அதை வச்சுட்டு உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும் இதுக்கு லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸிஃபிகேஷன் போகலாம். இப்போ நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில ஃபைனைட் ஸ்டேட்டை டிடிஎம்சியை நான் இதில் காமிக்கிறேன். இது வந்து ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம். ஒரு ஃபைனைட் ஸ்டேட்னா ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட் நம்பர். இந்த எக்ஸாம்பிள் ஏயை பாருங்கள், ரெண்டே ஸ்டேட் தான். அல்ஃபாங்கிற ப்ராபபிலிட்டியில் சிஸ்டம் 0லேருந்து ஒரே ஸ்டெப்பில் 0க்கு வந்துடுது. அல்லனா 1 - ஆல்ஃபாங்கிற ப்ராபபிலிட்டியில் வந்து 0 to 1க்கு போகுது. 1லேருந்து 1க்கே பீட்டா, 1லேருந்து 0க்கு போகிற ப்ராபபிலிட்டி வந்து 1 - பி. நான் எப்போல்லாம் லூப்பு போட்டனோ அப்போனா அந்த ப்ராபபிலிட்டி வந்து பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ப்ராபபிலிட்டி 0ன்னா அந்த டயக்ராமே ஆர்க்கே போட மாட்டோம். ஸோ எப்போல்லாம் ஆர்க் போட்டிருக்கோமோ அப்போனா அந்த ப்ராபபிலிட்டி வந்து கிரேட்டர் தென் 0. ஸோ ஏ எக்ஸாம்பிளில் வந்து 2 ஸ்டேட்டு, சிஸ்டம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதே ஸ்டேட்லேயும் இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம். இப்போ இதுக்கு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் ஃபைனைட் எண்ணுக்கு xnோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும், அதே ஃபார் n tends to infinity அந்த xnோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியும், எப்படியும் எந்த எண்ணாக இருந்தாலும் சிஸ்டம் வந்து 0ல் இருக்கும், அல்லனா 1ல் இருக்கும். ஏன்னா செல்ஃப் லூப் இருக்குது, அல்லனா இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிற ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த 2 ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன், லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட்டு. ஒரு பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டியில் சிஸ்டம் 0ல் இருக்கலாம், இல்லைனா ஒரு பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டியில் சிஸ்டம் 1ல் இருக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி 1. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட்டு, கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டாவில் வரும். இப்போ அதே ரெண்டாவது எக்ஸாம்பிளை பாருங்கள், எக்ஸாம்பிள் பி. இதுவும் 2 ஸ்டேட் மாடல் தான், ஆனால் செல்ஃப் லூப் ப்ராபபிலிட்டியே 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 ஸ்டெப்பில்
சிஸ்டம் வந்து 0ல் இருந்துச்சுன்னா திருப்பியும் 0ல் இருக்க ப்ராபபிலிட்டி 1, 1ல் இருந்துச்சுன்னா 1ல் வர்றதுக்குரிய ப்ராபபிலிட்டி 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிஷியலாக சிஸ்டம் 0ல் இருந்ததுன்னா எப்போவுமே 0ல் தான் இருக்கும். இனிஷியலாக சிஸ்டம் 1ல் இருந்ததுன்னா எவ்ரி ஸ்டெப்லையும் 1லே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் ஏ எக்ஸாம்பிளோட டிஃப்ரெண்ட்டு எப்படின்னா, எங்கே ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகுதோ அதே ஸ்டேட்டில் தான் எல்லா ஸ்டெப்ஸ்லையும் இருக்கும். அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆஸ் அ டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால போய் நிற்கிது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணணும், எக்ஸாம்பிள் மாதிரி கிடையாது. இப்போ அதே 3வது எக்ஸாம்பிளுக்கு வாங்க. 3வது எக்ஸாம்பிள் சி எக்ஸாம்பிள். சி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே 3 ஸ்டேட்டு, ஆனால் ப்ராபபிலிட்டி வந்து 1 ஸ்டெப் ப்ராபபிலிட்டி ஒரு ஸ்டேட்டில் இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு ப்ராபபிலிட்டி 1. அப்படின்னா ஷுவராக அடுத்த ஸ்டெப்புக்கு 0ல் இருந்துச்சுன்னா 1க்கு போயிடும், 1ல் இருந்துச்சுன்னா 2க்கு போயிடும், 2ல் இருந்தால் 0க்கு வந்துடும். இங்கேயும் என்ன இதுன்னா, எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்டேட்டில் இருந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் அதே ஸ்டேட்டுக்கு வந்துடும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ப்ளஸ் அடுத்த ஸ்டெப்பு போட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கும். 0லேருந்து 1 இருக்கும், 1லேருந்து 2 இருக்கும், 2லேருந்து 0 இருக்கும். அதே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 + 2 இருந்துச்சுன்னா 0லேருந்து 2க்கு போயிடும், 1லேருந்து 0க்கு வந்திருக்கும், 2லேருந்து 1க்கு போயிடும். அப்படின்னா இது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பீரியடாக வருது பாருங்கள். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் அதே ஸ்டேட்டுக்கு வருது. ஸோ இது வந்து இந்த பழைய 2 எக்ஸாம்பிளோட டிஃப்ரெண்ட் ஆகிடுது. 4வது எக்ஸாம்பிள் டி எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸ்டேட் 0ல் ஒரு செல்ஃப் லூப் இருக்குது, மீதி ஸ்டேட்லலாம் செல்ஃப் லூப்பே கிடையாது, ப்ராபபிலிட்டி 1. இப்போ இதுக்கும் சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, இந்த டி வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் தான் அங்கே வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 0ல் செல்ஃப் லூப் இருக்கிறதுனால திருப்பி அதே ஸ்டேட்டில் கூட இருக்கலாம், இல்லைன்னா அந்த பீரியடு 3ல் வராமல் கண்ணாப்பினமாக வேறு ஸ்டேட்டில் கூட வேறு ஸ்டெப்ஸுக்கு இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது இந்த 3 ஸ்டேட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஃபார் ஃபைனைட் எண்ணுக்கும் ஃபார் லார்ஜர் n → ∞. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சோங்கிறது ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா செல்ஃப் லூப் இருக்கிறதுனால அது எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வந்தால் கூட அந்த செல்ஃப் லூப் இருக்கிறதுனால திருப்பி அதே ஸ்டேட்டுக்கு வரலாம். ஒரு பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டியில் ஏதாவது ஒரு ஸ்டெப்புக்கு கூட அதே ஸ்டேட்டுக்கு வரலாம். இந்த சி எக்ஸாம்பிள் மாதிரி 3 மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? இப்போது இ எக்ஸாம்பிளை பாருங்கள். இ எக்ஸாம்பிள் இந்த ஏற்கனவே பார்த்த ஏபிசிடி எக்ஸாம்பிளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இ எக்ஸாம்பிள் 1 2 3 4 மூணாவது ரோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இதை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து எங்கே வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம், 0ல் ஸ்டார்ட் ஆகலாம், 1ல் ஸ்டார்ட் ஆகலாம், 2ல் 3 4 ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்லாம் ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் 1லையும் 2லையும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 0ல் போய் நிற்கலாம், 3ல் போய் நிற்கலாம், ஸ்டேட் 3லையும் போய் நிற்கலாம். 0ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 0லே தான் நிற்கும், 3ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்போவுமே 3லே தான் நிற்கும். 1லையும் 2லையும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 0க்கும் போகலாம், 3க்கும் போகலாம், ஆனால் அங்கே போனால் அங்கே நின்றோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து மீதி எக்ஸாம்பிளோட டிஃப்ரெண்ட். இப்போ எஃப் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டேட் சிஸ்டம் வந்து 1லையும் ஸ்டார்ட் ஆகலாம், 0லையும் ஸ்டார்ட் ஆகலாம். இந்த 2 ஸ்டேட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆனாலும் கடைசியில் 2ல் போய் நின்றோம், அங்கே தான் நின்றோம். 2ல் ஸ்டார்ட் ஆனாலும் 2ல் தான் போய். அப்போனா என்ன அர்த்தம்னா, இது எங்கே ஸ்டார்ட் ஆனாலும் கவலையே கிடையாது, கடைசியில் 2ல் தான் போய் நிற்கிது. ஏன்னா 1 2ல் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா 0 or 1. 0 and 1ல் ஸ்டார்ட் ஆனாலும் கண்டிப்பாக போய் 2ல் தான் போய் நிற்க போகுது, 2ல் ஸ்டார்ட் பண்ணாலும் 2ல் தான் நிற்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வேறு. இப்போது ஜி எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜி எக்ஸாம்பிளில் வந்து 1 2 3 6 ஸ்டேட் இருக்குது. 6 ஸ்டேட் இருக்குது. இந்த 6 ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு அதர் ஸ்டேட்டோட ஏதாவது ஒரு வழியில் கனெக்டடாக இருக்குது. அதனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும்
ஒரு ஃபைனைட் எண்ணுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்என் வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டியில் எல்லா ஸ்டேட்டும் இருக்கும். அதே மாதிரி ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிலையும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டியில் சிஸ்டம் வந்து எல்லாத்துலேயும் இருக்கும். ஆட் பண்ணால் ப்ராபபிலிட்டி 1. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது ஃபார் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு சம்மந்தம் கிடையாது. ஃபார் ஃபைனைட் எண்ணுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஆனால் ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது வந்து தேவையில்லை. ஏன்னா n இன்ஃபினிட்டி. அதனால் ஒரு பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டியில் சிஸ்டம் வந்து 0ல் இருக்கலாம், 1 இருக்கலாம், 2, 3, 4, 5ல் இருக்கலாம். இதே ஹெச் எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த 0, 1 0ல் இருந்தாலும் 1ல் இருந்தாலும் அது 3க்கும் போகலாம், 4க்கும் போய் முடியலாம். ஆனால் 2ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 4ல் தான் போய் முடியும். 4ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 4ல் தான் போய் முடியும். ஸோ இதே கடைசி எக்ஸாம்பிளோட லெட்டர் வந்து ஐ. இந்த ஐ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆனாலும் கடைசியில் போய் நிற்க போகிறது ஸ்டேட் 0. இந்த எஃப் மாதிரியே தான். எஃப்பில் 3 ஸ்டேட்டு, இதில் வந்து நிறைய ஸ்டேட்டு டாட் வச்சுருக்கேன். ஒரு n+1 ஸ்டேட்டு. எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவாக இருந்தாலும் கடைசியாக போய் நிற்க போகிறது வந்து ஸ்டேட் 0. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஃபைனைட் ஸ்டேட், இதெல்லாம் இன்ஃபினைட் ஸ்டேட். இங்கேயுமே பாருங்கள், ஏ எக்ஸாம்பிள் பாருங்கள். சிஸ்டம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஃபைனைட் எண்ணுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்என் ஒரு பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டியில் இங்கெல்லாம் இருக்கலாம். ஸ்டேட் 0ல் இருக்கலாம், 1ல் இருக்கலாம், 2ல் இருக்கலாம், -1ல் இருக்கலாம், -2ல் இருக்கலாம். ஆனால் ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிலேருந்து 2 பக்கமும் நான் டாட் போட்டிருக்கேன். அதனால் சிஸ்டம் வந்து இதெல்லாம் சாண்டி ப்ளோ அப் ஆகிடலாம். எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அது என்ன வேல்யூ போடுறோங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த P1, P2 இந்த வேல்யூ என்ன போடுறோமோ அதை பொறுத்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகலாம், இல்லை ஆகாமலும் போகலாம். அதே பி எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான். ஃபைனைட் எண்ணுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்என் வந்து உங்களுக்கு கிடைக்குமே தவிர ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி P அண்ட் Qவை பொறுத்து மாறிட்டு போகலாம். அதே மாதிரி சி எக்ஸாம்பிள், டி எக்ஸாம்பிள், இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸு இதுவெல்லாம் இன்ஃபினைட் ஸ்டேட் மாடல். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து வேறு டயக்ராமாக காமிச்சு லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களால் மனசளவில் இதை வந்து புரிஞ்சிக்க முடியுது. முதல்ல எக்ஸிஸ்ட் ஆகுமா, எக்ஸிஸ்ட் ஆகாதா, இல்லை எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அது என்னென்ன ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாம் டிபெண்ட் ஆகுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜென்ரலாக எனி டிடிஎம்சி மாடலுக்கு எப்படி ஸ்டேட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு வெல் டிஃபைனாக தெரிஞ்சதுன்னா, அந்த ஸ்டேட்டோட கிளாஸிஃபிகேஷனை பொறுத்தே லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி நம்ம இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் கூட பார்க்க போகிறோம். அது பேர் ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன். அதுவும் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத டைரெக்டாகவே கிளாஸிஃபிகேஷன் வச்சு கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் போகிறோம். இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் டைரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில நோட்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த நோட்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஈஸி. ஸோ ஃபஸ்ட் நோட்டேஷன் விசிட். விசிட்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு ஸ்டேட் ஐ விசிட்ஸ் ஸ்டேட் ஜே எப்பன்னா, இஃப் the Pij of nth step transition greater than 0 for some n. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டேட் ஐ இருக்குது, ஒரு ஸ்டேட் ஜே இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து ஐயிலேருந்து ஜேக்கு ஒரு n ஸ்டெப்ஸ் மூலமாக ஏதோ ஒரு n = 1ஆகவும் இருக்கலாம், n = 2ஆகவும் இருக்கலாம், சம் n பாசிட்டிவ் ஜேக்கு போச்சுன்னா, அதாவது Pij ஆஃப் பிராக்கெட் n. பிராக்கெட் என்னன்னா என்ன அர்த்தம்னா, சிஸ்டம் வந்து ஐயில் இருக்குது 0th இதில், nth ஸ்டெப்பில் வந்து ஜேயில் இருக்குது ஃபார் சம் n. அப்படின்னா ஐ விசிட்ஸ் ஜேன்னு அர்த்தம். அது பேர் தான் விசிட்டுங்கிற கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் கம்யூனிகேட். கம்யூனிகேட் எப்படி எழுதணும்னா, ஐ ஆரோ வந்து 2 சைடும் போடணும்.
இந்த விசிட்டுங்கிறது வந்து ஐ விசிட்ஸ் ஜே அப்படிங்கிறது ஐ ஆரோ ஜே. அதே ஜே விசிட்ஸ் ஐ இருந்ததுன்னா ஜே ஆரோ ஐ. இப்போ இந்த கம்யூனிகேட்னா என்ன அர்த்தம்னா போத் சைடு விசிட்னு அர்த்தம். ஐ விசிட்ஸ் ஜே, ஜே ஆல்சோ விசிட்ஸ் ஐ. அப்படின்னா என்ன கண்டிஷன்னா இஃப் pij of n greater than 0, அது மட்டும் இல்லை pji இன்னொரு இதுக்கு greater than 0 for some m and n. m என்ன கூட இருக்கலாம், m என்ன கூட இருக்கலாம். for some m and n, the n step transition probability I to j, m step transition probability j to i, இந்த ரெண்டு வேல்யூம் greater than 0. அப்படி இருந்துச்சுன்னா i visits j, j visits i, அதனால i communicate j. கம்யூனிகேட்னா ரெண்டு பக்கமும் ஆரோஸ் வந்து நிறைய ஆரோஸோட வந்து போய் முடியும். m ஸ்டெப்ஸில் இந்த பக்கம் n ஸ்டெப்ஸில் m is equal to n ஆகும் இருக்கணும். ஸோ இதுதான் ரெண்டாவது கான்செப்ட். மூணாவது கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் விசிட். ஃபர்ஸ்ட் விசிட் இது ஒரு கான்செப்ட். இது எப்படி எழுதுறோம்னா Fij ஆஃப் பிராக்கெட் n. இந்த பிராக்கெட் என்னன்னா என்ன அர்த்தம்னா n ஸ்டெப் நடக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிஸ்டம் வந்து ஸ்டேட் ஐயில் 0th ஸ்டெப்பில் இருக்குது, nth ஸ்டெப்பில் வந்து ஜேயில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு விசிட், அந்த ஃபஸ்ட்டு விசிட் எப்படி எழுதுறது? ப்ராபபிலிட்டி, அதாவது nth ஸ்டெப்பில் வந்து ஜேயில் இருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் ஜேக்கு போயிருக்கவே கூடாது. எங்கே m is equal to 1 2 எது வரைக்கும் n-1 வரைக்கும். given, இதுவும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான், given x0 is equal to i. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு டைமு இந்த சிஸ்டம் வந்து ஜேயை விசிட் பண்ணுது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐ இன் n ஸ்டெப்ஸ். எக்ஸாக்ட்லி n ஸ்டெப்ஸ். nth ஸ்டெப்பில் போய் தான் ஜேயில் நிற்கணும், அதுக்கு முன்னாடி ஜேக்கு போயிருக்கக்கூடாது, ஐயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இன்டைரக்டாக இது ஐலே கூட n-1 ஸ்டெப் வரைக்கும் ஐலே கூட இருந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் கூட ஜேக்கு போயிருக்கலாம். இல்லைன்னா வேற எங்கேயாவது ஸ்டேட்டுக்கு போயிட்டு கூட கடைசியில் ஜேத் ஸ்டேட்டுக்கு வந்து nth ஸ்டெப்பில் தான் போயிருக்கணும். அதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு விசிட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு விசிட்டில் சம்டைம்ஸ் ஜே வந்து ஐயா கூட இருக்கலாம். இப்போ சப்போஸ் Fii ஆஃப் n அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐயில் ஸ்டார்ட் ஆகுது, வேறு எந்த ஸ்டேட்டுக்கெல்லாமோ போயிட்டு அந்த ஐயத்து ஸ்டேட்டுக்கு எக்ஸாக்டாக nth ஸ்டெப் தான் வருது. அது ஒரு பர்டிகுலர் கேஸ். Fii ஆஃப் n அதுவும் ஃபஸ்ட் விசிட் தான். xn is equal to i, முன்னாடி இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே xm is not equal to I for m is equal to 1 to n-1 given that x0 is equal to i. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐயில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐயில் இல்லாமல் வேறு வேறு ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி ஐக்கு வர்றது வந்து சம் nth ஸ்டெப்பில் தான் வருது. சரிங்களா? இப்போ இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் பேசிக்கலி. இது வந்து ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இந்த கண்டிஷனோட, இந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட. ஸோ இப்போ நான் வந்து Fij அப்படின்னு ஒரு கேபிட்டல் லெட்டர் டிஃபைன் பண்ணுறேன், ஆடிங் ஆல் த பாசிபிலிட்டிஸ். அதாவது n is equal to 1லையும் நடக்கலாம், Fij 1வது ஸ்டெப்லையும் வரலாம் ஃபஸ்ட்டு விசிட்டு, இல்லைன்னா 2வது ஸ்டெப்லையும் ஃபஸ்ட் விசிட் நடக்கலாம், இல்லை 3வது ஸ்டெப்பு. ஸோ எல்லா ஸ்டெப்ஸே எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து Fi. எல்லா பாசிபிள் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதான் Fij எலிமெண்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விசிட்டை முடிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு விசிட்டை வச்சே இதுக்கும் நம்ம முதல்ல படித்த 1 ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அல்லனா n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டிக்கும் என்ன கனெக்ஷன் பார்க்கலாம். இது என்ன ரிலேஷன்னா Pij ஆஃப் n, அதாவது n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி system is moving from state I to j in exactly n step. அதை வந்து எப்படி எழுதலாம்னா
summation small f ij in k steps, அதுக்கப்புறம் p j to j in n minus k steps. இதில் வந்து summation over k. இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து without any restriction வெறும் conditional probability I to j in n steps. அப்படின்னா 0th ஸ்டெப்பில் வந்து ஐயில் இருக்கணும், nth ஸ்டெப்பில் ஜேயில் இருக்கணும், அவ்வளோதான். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு விசிட்டுங்கிற வேர்டு எதுவுமே கிடையாது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எஃப்ஐஜே ஆஃப் ப்ராக்கெட் கேன்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு விசிட்டாக சிஸ்டம் வந்து ஐயில் ஸ்டார்ட் பண்ணி ஜேக்கு கேத் ஸ்டெப்பில் எக்ஸாக்டாக போய் ஃபஸ்ட்டு விசிட்டில் டச் ஆகுது. அதுக்கப்புறம் பிஜேஜே ஆஃப் ரிமைனிங் மைனஸ் கே ஸ்டெப்ஸ். இது வந்து ஒரு ரெக்கர்சிவ் ஃபார்ம். பி வந்து லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி ரெக்கர்சிவாகவே எழுதிட்டே போகலாம். இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் n ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி வித் ஃபஸ்ட் விசிட் எஃப்ஐஜே ஆஃப் கே ஸ்டெப்ஸ் சம்மேஷன் ஓவர் கே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு விசிட் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அந்த விசிட்டை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணோம், அந்த கம்யூனிகேட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு விசிட்டை க்ரியேட் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு விசிட்டை வச்சுக்கிட்டு நம்ம இப்போது ஸ்டேட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ரெக்கரண்ட் ஸ்டேட். ரெக்கரண்ட் ஸ்டேட், ஒரு ஸ்டேட் ஐயை ரெக்கரண்ட் ஸ்டேட்டுன்னு சொன்னோம்னா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னா, இஃப் என்ன கண்டிஷன்னா, இஃப் கேபிட்டல் எஃப் ஐ இந்த வேல்யூ வந்து 1. ஒரு ஸ்டேட் ஐயை ரெக்கரண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறேன்னா இந்த எஃப்ஐஐ குவான்டிட்டி வந்து 1. எஃப்ஐ குவான்டிட்டி என்ன? சம்மேஷன் ஓவர் ஸ்மால் எஃப்ஐ ஆஃப் என் சம்மேஷன் ஓவர் என் தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஸ்டம் ஐயில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு nth ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு விசிட்டாக ஐக்கே திருப்பி வருது. அது வந்து ஒரு ஈவெண்ட். அதனுடைய ப்ராபபிலிட்டி எஃப்ஐ ஐ ஆஃப் ப்ராக்கெட் என்னங்கிறது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஐ திருப்பி ஐக்கே என்னாவது ஸ்டெப்பில் வர்றது. சம்மேஷன் ஓவர் என் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் திருப்பி வரலாம், ஃபஸ்ட்டு விசிட்டாக ஐயில் ஸ்டார்ட் பண்ணி ஐக்கே ஃபஸ்ட்டு விசிட்டு திருப்பி வரலாம். அப்படின்னா செல்ஃப் லூப் வழியாக அதே ஸ்டேட்டுக்கு வரலாம், அது ஒரு ப்ராபபிலிட்டி. இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு டைமு ரெண்டாவது ஸ்டெப்பில் திருப்பி வரலாம், அது எஃப்ஐஐ ஆஃப் 2. இல்லைன்னா 2 ஸ்டெப்பு எங்கேயோ சுற்றிட்டு 3வது ஸ்டெப்பில் வந்து திருப்பி ஐக்கு வரலாம், அது வந்து எஃப்ஐஐ ஆஃப் 3. ஸோ ஒரு சில ப்ராபபிலிட்டி 0வாகவும் இருக்கலாம், ஒரு சில ப்ராபபிலிட்டி கிரேட்டர் தென் 0வாகவும் இருக்கலாம். அப்படி எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணிங்கன்னா எப்படி செல்ஃப் லூப்லேருந்து எப்போல்லாம் திருப்பி அதே ஸ்டேட்டுக்கு முதல் வாட்டி வருமோ அந்த எல்லா ஸ்டெப்பு ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டிஸு வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண ப்ராபபிலிட்டி வேல்யூ ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு பேர் ரெக்கரண்ட் ஸ்டேட். இந்த எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணால் வேல்யூ ஒன்றுன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஈவெண்ட் வந்து ஷுவர் ஈவெண்ட். அதாவது எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் எந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் எல்லா ஸ்டெப்ஸ் வழியாகவும் கண்டிப்பாக ஷுவர் ஈவெண்ட்டாக அது வருதுன்னா அந்த ப்ராபபிலிட்டி 1. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து ஆரம்பித்து எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் 1 இல்லைனா 2 இல்லைனா 3 எல்லா பாசிபிலிட்டிலையும் அது திருப்பி கண்டிப்பாக வருது, ஷுவர் ஈவெண்ட்டாக இருக்குன்னா அந்த ப்ராபபிலிட்டி 1. அப்படின்னா அந்த ஈவெண்ட் அந்த ஸ்டேட்டுக்கு பேர் வந்து ரெக்கரண்ட் ஸ்டேட். இப்போ இந்த டெஃபினேஷனையே வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேட் கிளாஸிஃபிகேஷன் ஈஸியாக கொடுத்துடலாம். அதுக்கு பேர் வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட். டிரான்சியன்ட் ஸ்டேட் அங்கே என்ன கண்டிஷன்னா, இந்த எஃப் கேபிட்டல் ஐஐ கேபிட்டல் எஃப் இந்த குவான்டிட்டி வந்து லெஸ் தென் 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தட் இஸ் the summation over n small f(i)i of n is lesser than 1. அப்படின்னா முன்னாடி பார்த்தது வந்து ஷோர் ஈவெண்ட்டு, இது வந்து ரேர் ஈவெண்ட். ரேர் ஈவெண்ட்டு இல்லை இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம், ஜீரோவாக கூட இருக்கலாம், ஜீரோவாக கூட
இருக்கலாம். லெஸ் தென் 1 அப்படின்னா நாட் அ ஷுவர் ஈவெண்ட். எப்போல்லாம் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு விசிட்டாக எல்லா பாசிபிலிட்டிலையும் தெர் இஸ் அ பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டி வராமல் போகுதுன்னா அது டிரான்சியன்ட் ஸ்டேட். ஒரு பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டியில் அந்த சிஸ்டம் அதே ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு விசிட்டாக வராமல் போகுதுன்னா கண்டிப்பாக வருதுன்னா ஷுவர் ஈவெண்ட்டு, அது ரெக்கரண்ட் ஈவெண்ட்டு, அது ரெக்கரண்ட் ஸ்டேட்டு. ஒரு பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டியில் அது வேற எங்கேயும் போயிடும், வராது, திருப்பி வரவே வராது அப்படின்னா அது டிரான்சியன்ட் ஸ்டேட். அந்த ஈவெண்ட் வந்து நான் ஷுவர் ஈவெண்ட். ரெக்கரண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ஷுவர் ஈவெண்ட். இப்போ இந்த ரெக்கரண்ட் ஸ்டேட்லேயே ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்பெஷல் கேஸ், இங்கே எழுதிடுறேன். ஸ்பெஷல் கேஸு, அதுக்கு பேர் வந்து அப்சார்பிங் ஸ்டேட். எப்போ ஒரு ஸ்டேட்டை அப்சார்பிங் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோன்னா அது முதல்ல அது ரெக்கரண்ட் ஸ்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி வேல்யூவே ஒன்று. ஒன் ஸ்டெப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்ஃப் லூப் வந்து ப்ராபபிலிட்டி 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெர் இஸ் நோ அவுட் கோயிங் ஆர்க். அந்த ஐஎத் ஸ்டேட்லேருந்து எந்த அவுட் கோயிங் ஆர்க்குமே கிடையாது. ஒன்ஸ் சிஸ்டம் அங்கே வந்துச்சுன்னா அங்கே தான் இருக்கும். அப்படின்னா செல்ஃப் லூப் வந்து ப்ராபபிலிட்டி 1. அப்போ அதுக்கு நீங்கள் எஃப்ஐஐ கண்டுபிடிச்சிங்கன்னா, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப்ஐஐ ஆஃப் 1 அந்த வேல்யூ 1. அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஐ ஆஃப் மீதி வேல்யூ எல்லாமே 0 ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 2, 3 எல்லாமே. இப்போ இந்த கேபிட்டல் எஃப்ஐ குவான்டிட்டி வந்து 1 ஆகிடும். ஏன்னா பிஐஏ 1, அதனால் எஃப்ஐஐ ஆஃப் ப்ராக்கெட் 1 வந்து 1, அதனால் கேபிட்டல் எஃப்ஐஐ வேல்யூ வந்து 1. எப்போல்லாம் செல்ஃப் லூப் ப்ராபபிலிட்டி 1 வருதோ அந்த ஸ்டேட் வந்து அப்சார்விங் ஸ்டேட். அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரெக்கரண்ட் ஸ்டேட். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டை ரெக்கரண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், அல்லைன்னா டிரான்ஷியண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ரெக்கரண்ட் ஸ்டேட்டையுமே ரெண்டாக பிரிக்கலாம். அதை பிரிக்கிறதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் தேவைப்படுது. அந்த டெஃபினிஷனை கொடுத்துட்டு அந்த ரெக்கரண்ட் ஸ்டேட்டையே எப்படி 2 விதமாக பிரிக்கலாங்கிறத சொல்லப்போகிறேன். அது வந்து நெக்ஸ்ட் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் கான்செப்ட், முதல்ல ஏற்கனவே எத்தனை கான்செப்ட் கொடுத்துருக்குறோம்? 3 கான்செப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேஜ்லேயே கூட கொடுத்துடலாம் ஈஸியாக. 4வது கான்செப்ட் என்னென்னா மீன் ரெக்கரண்ட் டைம். மீன் ரெக்கரண்ட் டைம் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா mu suffix I that is equal to summation n times small f I of bracket summation over n. இதுதான் ஒரு ஸ்டேட் ஐக்கு mu suffix ஐனா ஸ்டேட் ஐக்குரிய மீன் ரெக்கரன்ஸ் டைம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீன் டைம் ஸ்பெண்ட் இன் த ஸ்டேட் ஐ. எவ்வளோ நேரம் ஸ்டேட் ஐயில் இருக்குது ரேண்டம் வேரியபிள். அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மீன் ஆஃப் அ ஸ்பெண்டிங் டைம் இன் த ஸ்டேட் ஐ. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா n டைம்ஸ் எஃப்ஐஏ ஆஃப் n. அப்படின்னா ஐயத்தில் ஸ்டார்ட் ஆகி எப்போ திருப்பி ஐக்கு வருதோ அதை என்னால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் ரெக்கரன்ஸ் டைம், ஹவு மச் டைம் யூ வில் கெட் இட். இது வந்து மீன் ஸ்பெண்டிங் டைம் கிடையாது, மீன் ரெக்கரண்ட் டைம். எவ்வளோ நேரம் எக்ஸ்பெக்டட் குவான்டிட்டியில் இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேட் ஐயில் இருக்கும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெக்கரண்ட் ஸ்டேட்டை 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி கிளாஸிஃபிகேஷன்னா 1A, அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் ரெக்கரண்ட். ரெக்கரண்ட் ஸ்டேட்டை ஒரு ரெக்கரண்ட் ஸ்டேட்டை பாசிட்டிவ் ரெக்கரண்ட்னு எப்போ சொல்லுவோம்னா இந்த மியூஐ குவான்டிட்டி வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ஒரு ஸ்டேட் ஐயை நம்ம பாசிட்டிவ் ரெக்கரண்ட்னு சொல்லணும்னா அது முதல்ல ரெக்கரண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா எஃப்ஐஐ குவான்டிட்டி வேல்யூ 1 இருக்கணும். அது பத்தாது, இந்த மியூஐ கண்டுபிடிச்ச அந்த மீன் ரெக்கரன்ஸ் டைமு அந்த வேல்யூ வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து
பாசிட்டிவ் ரெக்கரண்ட். இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் 1B, அதே ரெக்கரண்ட் ஸ்டேட் தான், அது பேர் வந்து நல் ரெக்கரண்ட். எப்பன்னா இந்த மியூஐ குவான்டிட்டியே இன்ஃபினைட் ஆயிடுச்சு. முதல்ல அது ரெக்கரண்ட்டாக இருக்கணும். அந்த ரெக்கரண்ட்டுக்கு அப்புறம் இந்த மீன் ரெக்கரன்ஸ் டைம் கண்டுபிடிச்ச வேல்யூ சம்மேஷன் ஓவர் n டைம்ஸ் FIA ஆஃப் n இங்கே எழுதியிருக்கிறேன். மீன் ரெக்கரன்ஸ் டைம் வந்து சம்மேஷன் ஓவர் n FIA ஆஃப் n. இந்த வேல்யூ வந்து ஃபைனைட்டாக இருந்ததுன்னா அந்த ரெக்கரண்ட் ஸ்டேட்டை வந்து பாசிட்டிவ் ரெக்கரண்ட்னு சொல்லலாம். அந்த வேல்யூவே இன்ஃபினைட்டாக போயிடுச்சுன்னா இந்த ரெக்கரண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நல் ரெக்கரண்ட். இப்போது ஜென்ரலாக எப்படி எழுதலான்னா, ஒரு ஸ்டேட்டை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ரெக்கரண்ட் இல்லைன்னா டிரான்சியன்ட். இந்த ரெக்கரண்ட்டு பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா நல் ரெக்கரண்ட்டாக இருக்கலாம். இந்த அப்சர்விங் ஸ்டேட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரெக்கரண்ட். ஸ்பெஷல் கேஸ் வந்து அப்சர்விங் ஸ்டேட். நான் முதல்ல சொல்லுறேன், அப்சர்விங் ஸ்டேட் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரெக்கரண்ட் ஸ்டேட்டுன்னு சொன்னேன். ரெக்கரண்ட் ஸ்டேட்டை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம், பாசிட்டிவ் அண்ட் நல் ரெக்கரண்ட்டு. இந்த அப்சர்விங் ஸ்டேட் வந்து பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டில் ஸ்பெஷல் கேஸு, மீதி எல்லாமே நல் ரெக்கரண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா டிரான்சியண்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போது நம்ம பார்த்த படத்தில் நிறைய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நீங்கள் கிளாஸிஃபை பண்ண முடியும். அது டிரான்சியண்ட்டாக ரெக்கரண்ட்டாக இருந்தால் அது பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாக, இது நல் ரெக்கரண்ட்டாங்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம அதே படத்தை பார்த்து எதெல்லாம் டிரான்சியண்ட்டு எதெல்லாம் ரெக்கரண்ட்டுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அதே எக்ஸாம்பிளை பாருங்கள். எக்ஸாம்பிள் ஏ பாருங்கள். ரெண்டு ஸ்டேட்டை 0 ஆர் 1, 0லேருந்து 1க்கு போகலாம், 1லேருந்து 0க்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் லூப்பில் 0க்கு வரலாம். அப்போனா F00 ஆஃப் 1 வந்து ஆல்ஃபா, F00 ஆஃப் 1 வந்து ஆல்ஃபா. F00 ஆஃப் 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்கு போயிட்டு 1லேருந்து 0க்கு வந்ததுன்னா அது F00 ஆஃப் 2. அப்போனா அந்த வேல்யூ வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் பீட்டா. இது வந்து F00 ஆஃப் 2. இப்போ F00 ஆஃப் 3 கண்டுபிடிங்க. F00 ஆஃப் 3 எப்படி வரும்? 0லேருந்து 1க்கு போயிட்டு 1ல் ஒரு செல்ஃப் லூப் ஆகி அப்புறம் 1லேருந்து 0க்கு வரணும். நீங்கள் இந்த F00 ஆஃப் 3 வந்து 0லேருந்து 0க்கு போயிட்டேன்னு போட்டிங்கன்னா தப்பு. அது ஃபஸ்ட் விசிட் கிடையாது. 0லேருந்து 1க்கு போகணும், 1லேருந்து இன்னொரு வாட்டி 1க்கு வரணும், அப்புறம் 1லேருந்து 0க்கு வரணும். அப்போனா F00 ஆஃப் 3 வந்து என்னென்னா 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு 1 மைனஸ் பீட்டா. இப்போ நீங்கள் F00 ஆஃப் 3 பார்த்ததுனால இப்போ F00 ஆஃப் 4 எப்படி வருங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் 0லேருந்து 1க்கு போகணும், 1லேருந்து 1 வந்து 2 வாட்டி போகணும், 1 to 1 அகெயின் 1 to 1 அப்புறம் 1 to 0. அப்போனா தான் அது F00 ஆஃப் 4. இப்படியே நீங்கள் ஒரு சீரீஸ் மாதிரி எழுதிட்டு போனீங்கன்னா அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் கேபிட்டல் F00. கேபிட்டல் F00 is equal to summation F00 ஆஃப் n ஓவர் n. இது எல்லாத்தையும் இந்த சீரீஸை ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ 1 வரும். அதனால் 0 வந்து ஒரு ரெக்கரண்ட் ஸ்டேட். இப்போ இதே வேலையை ஸ்டேட் 1க்கு பண்ணிங்கன்னாலும் ஸ்டேட் 1க்கும் F11 ஆஃப் 1, F11 ஆஃப் 2, F11 ஆஃப் 3 அது மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த சீரீஸையும் ஆட் பண்ணிங்கனாலும் அந்த வேல்யூ 1 வரும். கேபிட்டல் F11 1 வரும். அதனால் இந்த ரெண்டு ஸ்டேட்டுமே ரெக்கரண்ட் ஸ்டேட். இப்போ இது ரெண்டு ரெக்கரண்ட் ஸ்டேட்டில் இதுக்கப்புறமா இது பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டான்னு செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மியூ 0 கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் n F00 ஆஃப் n. அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிங்கனாலும் ஒரு ஃபைனைட் வேல்யூ தான் வரும். ஆனால் இங்கே நான் ஜென்ரலாக அல்ஃபா பீட்டான்னு போட்டிருக்கேன்.
நீங்கள் ஒரு அல்ஃபா பீட்டாக்கு ஏதாவது வேல்யூ போட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ஜென்ரலாக அல்ஃபா பீட்டா போட்டாலுமே உங்களுக்கு அந்த சீரீஸ் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா μ0 ஒரு ஃபைனைட் வேல்யூ தான் வரும். அதே மாதிரி μ1 ஃபைனைட் வேல்யூ தான் வரும். அதனால ரெண்டுமே மீன் ரெக்கரன்ஸ் டைம் ஃபைனைட்டாக இருக்கிறதுனால இது வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் ரெக்கரண்ட். இன்னும் நிறைய ரிசல்ட் எல்லாம் இருக்குது, நான் அதை அதுக்கப்புறமா சொல்கிறேன். நிறைய ரிசல்ட் எல்லாத்தையும் ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் போட்டு சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஈஸியாக கன்க்ளூட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பை டெஃபினிஷன் படி நீங்கள் ஐயை கண்டுபிடிச்சி தான் ரெக்கரண்ட் சொல்ல முடியும். அதே மாதிரி மியூஐ கண்டுபிடிச்சி தான் அதை வந்து பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாக நல் ரெக்கரண்ட்டான்னு சொல்ல முடியும். ஸோ ஏ எக்ஸாம்பிள் வந்து ரெண்டுமே ரெக்கரண்ட்டு, ரெண்டுமே பாசிட்டிவ் ரெக்கரண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ பி எக்ஸாம்பிள் பாருங்கள். பி எக்ஸாம்பிள் வந்து ரெண்டுத்துலேயும் செல்ஃப் லூப் இருக்குது, ரெண்டு ஸ்டேட்லேயுமே செல்ஃப் லூப் இருக்குது. அதனால் ரெண்டு ஸ்டேட்டுமே அப்சார்பிங் ஸ்டேட்ஸ். ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரெக்கரண்ட் ஸ்டேட். ரெண்டுமே அப்சார்பிங் ஸ்டேட்ஸ், ரெண்டு அப்சார்பிங் ஸ்டேட்ஸ் இருக்குது. மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 போயிட்டு வருது, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இது போயிட்டு வருது. நீங்கள் இதுக்கும் நீங்கள் எஃப்ஐஐ குவான்டிட்டி F00 அதே மாதிரி F11 F22 இதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ஒன்று தான் வரும். அதனால் மூணுமே ரெக்கரண்ட் ஸ்டேட். இது பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டியும் உங்களுக்கு ஃபைனைட் வேல்யூ தான் வரும். அது எவ்வளோ வேல்யூ வருதுங்கிறது முக்கியம் கிடையாது, ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாக தான் முக்கியம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபைனைட் வேல்யூ தான் வரும், எது மீன் ரெக்கரன்ஸ் டைம். அதனால் இதுவும் மூணு ஸ்டேட்டுமே பாசிட்டிவ் ரெக்கரண்ட். டியோட எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான். டியோட எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எஃப்ஐ குவான்டிட்டியும் ஒன்று வரும், மியூஐ குவான்டிட்டி ஃபைனைட்டாக வரும், அதுவுமே பாசிட்டிவ் ரெக்கரண்ட். இ எக்ஸாம்பிள் ஸ்டேட் 0 வந்து அப்சார்விங் ஸ்டேட்டு, அதே மாதிரி ஸ்டேட்டு 3யும் அப்சார்விங் ஸ்டேட்டு. 1 and 2க்கு நீங்கள் கேபிட்டல் F11 அதே மாதிரி கேபிட்டல் F22 கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வேல்யூ லெஸ் தென் 1 வரும். அதனால் இந்த ரெண்டு ஸ்டேட்டும் டிரான்சியன்ட் ஸ்டேட்ஸ். எஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எஃப் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா 1க்கும் 0க்கும் லெஸ் தென் 1 வரும். 2 வந்து அப்சார்விங் ஸ்டேட்டு, அதனால் 0வும் 1ம் டிரான்சியன்ட் ஸ்டேட்ஸு, ஸ்டேட் 2 வந்து அப்சார்விங் ஸ்டேட். ஜி எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே பாசிட்டிவ் ரெக்கரண்ட் ஸ்டேட்ஸ், எல்லாமே பாசிட்டிவ் ரெக்கரண்ட் ஸ்டேட்ஸு. நான் பின்னாடி உங்களுக்கு நான் நிறைய ரிசல்ட் கொடுக்க போகிறேன், அப்போ வந்து நீங்கள் பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, அதனால் இது பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டுன்னு சொல்லலாம். ஹெச் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் 0வும் 1ம் 2ம் டிரான்சியன்ட் ஸ்டேட்ஸு, 3ம் 4ம் அப்சார்விங் ஸ்டேட்ஸ். இந்த கடைசி எக்ஸாம்பிள் ஐ எக்ஸாம்பிள் வந்து 1லேருந்து n ஸ்டேட்ஸு டிரான்சியன்ட் ஸ்டேட்ஸு, 0 வந்து அப்சார்விங் ஸ்டேட்ஸ். இது எல்லாமே இன்ஃபைனைட் ஸ்டேட் மாடல். இந்த இன்ஃபைனைட் ஸ்டேட் மாடலுக்கும் அதே டெஃபினிஷனை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கேபிட்டல் எஃப் குவான்டிட்டி கண்டுபிடிங்க, மியூஐ குவான்டிட்டி கண்டுபிடிங்க. நான் ஆன்சரை மட்டும் சொல்லிடுறேன். ஏ எக்ஸாம்பிள் வந்து இந்த பிஐஸ் வேல்யூஸை பொறுத்து ரெக்கரண்ட்டாகவும் இருக்கலாம், டிரான்சியண்ட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் இன்ஃபைனைட் ஸ்டேட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டியில் சிஸ்டமுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் திருப்பி வர்ற ப்ராபபிலிட்டி இந்த எஃப்ஐஏ ஆஃப் என் கண்டுபிடிக்கிறோம்ல, ஸ்மால் எஃப்ஐஏ ஆஃப் என், அந்த குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டு கேபிட்டல் எஃப்ஐஐ குவான்டிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பி வேல்யூஸை பொறுத்து அந்த வேல்யூ லெஸ் தென் 1 வரலாம். ஸோ அதனால் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாம்பிள். இந்த பி வேல்யூவை பொறுத்து இது ரெக்கரண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா டிரான்சியண்ட்டாகவும் இருக்கலாம். பி எக்ஸாம்பிள் அதுவும் இந்த மாடலை பொறுத்து டிரான்சியண்ட்டாகவும் இருக்கலாம், ரெக்கரண்ட்டாகவும் இருக்கலாம், இந்த பி வேல்யூவை பொறுத்து. இதே சி எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா எல்லாமே 0ல் தான் போய் நிற்குது. அதனால் மீதி எல்லா ஸ்டேட்டும் டிரான்சியன்ட் ஸ்டேட்டு, ஸ்டேட் 0 வந்து அப்சார்விங் ஸ்டேட். டி எக்ஸாம்பிள் இதுவும் பி வேல்யூவை பொறுத்து ரெக்கரண்ட்டாகவும் இருக்கலாம், டிரான்சியண்ட்டாகவும் இருக்கலாம். அப்படி ரெக்கரண்ட்டாக இருந்ததுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி இந்த மியூஐ குவான்டிட்டி ஃபைனைட்டாக இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டு, அல்லைன்னா நல் ரெக்கரண்ட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்ஃபைனைட் ஸ்டேட் மாடல் வந்து ஸ்டடி பண்ணுறது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஃபைனைட் ஸ்டேட் மாடல் வந்து
ரெக்கரண்ட்டு டிரான்ஷியண்ட்டு இல்லைன்னா ரெக்கரண்ட்டில் பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டு டிரான்ஷியன்ட் சொல்கிறது ஈஸி. அதே இன்ஃபைனைட் ஸ்டேட்டில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், சிஸ்டம் வந்து ஃபார்வேர்டு போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும். எய்தர் அதே ஸ்டேட்டில் இருக்குது அல்லனா ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுது. இப்படி இருந்துச்சுன்னா எல்லா ஸ்டேட்டுமே டிரான்சியன்ட் ஸ்டேட்ஸ். இந்த பி வேல்யூ என்ன இருக்குன்னு தேவை கிடையாது. இந்த பி வேல்யூ எந்த பி வேல்யூவாக இருந்தாலும் பாசிட்டிவ் பிவாக இருக்கணும், ஒன்னாக இருக்கக்கூடாது. பி இஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்ததுன்னா அது ஜீரோலேயே போய் நின்றோம். ஸோ பி லெஸ் தென் ஒன்னாக இருக்கணும். பி வந்து ஓப்பன் இன்டர்வல் 0 to 1 இருந்ததுன்னா எல்லா ஸ்டேட்டுமே டிரான்சியன்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.